நவகிரகங்களை வழிபடணும்னா பிள்ளையார் வழிபட்டால் நவகிரகங்கள் தோஷங்கள் நீங்கும் அப்படின்ற மாதிரி இது வந்து ஆட்டோ பேலன்ஸ். ஸோ காற்றுக்கு இவ்வளோ வெயிட்டு, இரும்பு பிள்ளை எல்லாமே வெயிட்டு, இது காற்றுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் சுற்றி வரும். இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. என்னோட பொண்ணு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அப்போ கணேஷ் சதுர்த்தி வர்றப்பெல்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு தான் போவேன். அப்பா கிட்ட அவ்வளோ அடம் பிடிப்பேன். அவரே அவருடைய செல்ஃப் ரோமிங் போட்டில் போனார்னா எப்படி இருக்குன்ற ஒரு கான்செப்ட். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பிள்ளையார் குட்டி பிள்ளையார் பைக்கில் தூக்கின்னு போகிறார், இன்னொரு பிள்ளையார் சைக்கிளில் போகிறார். இது வருஷம் வந்து பார்க்குறோம். ஒவ்வொரு வாட்டி குழந்தைங்களுக்காக இப்போ நல்ல அருமையாக பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இவ்வளோ விஷயத்த பாதுகாத்து ஒரு வருஷமும் அவர் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். எல்லாமே ஒரு மாதிரி டிவைனாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதுவாகவும் இருக்குது. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி டாக்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஸ்ரீ லட்சுமி ராம் கணேஷ் மஹால், அதாவது சிட்லப்பாக்கத்தில் இருக்கேன். 21,000 விநாயகர் வச்சிருக்காங்க. இந்த விநாயகர் ஸ்பெஷலாக கிராண்ட் எக்ஸிபிஷன் இங்கே நடக்குது. ஸோ எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மணி டாக்ஸ் குரோம்பேட் டாக்குக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இது சிட்லப்பாக்கத்தில் காந்தி ஸ்ட்ரீட், சிட்லப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி ராம் கணேஷ் மஹாலில் 21,000 விநாயகர் கண்காட்சி விநாயகர் சதுர்த்தி இன்று முதல் ஆரம்பித்து 17/9/2024 வரைக்கும் நடைபெறுகிறது. காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பித்து 1 மணி வரைக்கும், மத்தியானம் 4 மணிலேருந்து ஆரம்பித்து 8-9 மணி வரைக்கும் நடக்கிறது இந்த கண்காட்சி. அனுமதி இலவசம். இந்த கண்காட்சி கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் 4 தளங்களில் வச்சுருக்கோம். இந்த கண்காட்சி வந்து அமைப்பாளர் ஸ்ரீனிவாசன், விநாயகா பில்டர்ஸ். இந்த கண்காட்சியில் குழந்தைகள் எல்லாம் ரசிக்கிற மாதிரி நிறைய பிள்ளையார் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸில் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது யானையில், குதிரைப்படையில், யானைப்படையில் வரும். ஒரு ராஜா ஊர்வலத்துக்கு வராருன்னு சொன்னால் முதல்ல குதிரைப்படை வரும். காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை அப்படின்ற மாதிரி எல்லா படைகள்லையும் வருவாங்க. இதில் வந்து எல்லா படைகளையும் வரார், ஆனால் பிள்ளையாரே வரார். பிள்ளையார் ஊர்வலத்துக்கு பிள்ளையாரே வரார். ஒரு ஊஞ்சலில் வரார், ஒரு யானையில் வரார், குதிரையில் வரார். ஸோ அந்த மாதிரி படைகளில் வரார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெயிண்டிங், பிள்ளையாருடைய கையில் பெயிண்டிங் பண்ணது. இதெல்லாம் இப்போ கையில் பெயிண்டிங். அது தேக்கு மரத்தில், நாகத்தில் பிள்ளையார் வீட்டிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பிள்ளையார். ஸோ இது எல்லாமே விதவிதமான பிள்ளையார்கள். இது வந்து பள்ளிக்கொண்ட ஸ்ரீமன் நாராயணன், ரங்கநாதர் நாராயணன் மாதிரி பிள்ளையார் வீட்டிருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு கான்செப்ட். பிள்ளையார் கேரம் போர்டு விளையாண்டா எப்படி இருக்கும், கேரம் போர்டு விளையாண்டா நம்ம எல்லோரும் வந்து பார்க்குற மாதிரி கேரம் போர்டு விளையாண்டா எப்படி இருக்கும். பிள்ளையார் மயில் மேலே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இது ஒரு கான்செப்ட். பிள்ளையார் மயில் மேலே பறக்கிறார். ஸோ ஒரு கிராமத்தில் அறுவடை செஞ்சு ஒரு டிராக்டரில் பிள்ளையார் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாட்டு வண்டியில் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு குட்டி யானை. ஸோ அந்த மாதிரி விதவிதமான வண்டிகளில் பிள்ளையார் வந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு கான்செப்டில் பிள்ளையார் அடுக்கியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மீட்டிங்ஸ். இதில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பேப்பர் படிக்கிறார் பிள்ளையார், விளையாடுறார், டாக்டராக இருந்து வைத்தியம் பார்க்குறார், வக்கீலாக இருந்து கோர்ட்டுக்கு போகிறார். ஸோ இதில் சகலமும் இருக்குது. ஒரு டான்ஸராக இருக்கார், பாட்டு பாடுறார், கச்சேரி பண்ணுறார். இவர் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறார் அந்த பிள்ளையார். ஸோ இந்த பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா நவகிரகங்களும் பிள்ளையாரும். ஸோ நவகிரகங்களை வழிபட்டால் பிள்ளையாரை நவகிரகங்களை வழிபடணும்னா பிள்ளையார் வழிபட்டால் நவகிரகங்கள் தோஷங்கள் நீங்கும் அப்படின்ற மாதிரி சூரியன், சந்திரன், ராகு, செவ்வாய், புதன், குரு, வியாழன், ஸோ அந்த மாதிரி 9 கிரகங்களுடைய பிள்ளையார் ரூபத்தில் வச்சு பிள்ளையாரே ஒரு தாமரைப்பூலை மலர்ந்து பிள்ளையாரே அவரே சுற்றி வர மாதிரி இது ஒரு கான்செப்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸில் பிள்ளையார் குளிச்சார்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிவலிங்கம் மாதிரி, கீழே வந்து ஆவுடையப்பன் மாதிரி. இது எல்லாமே பிள்ளையாராக இருந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு கான்செப்டில் ஒரு சிவலிங்கம், ஆவுடையப்பன் அப்படின்ற கான்செப்டில் பிள்ளையார் தன்னைத்தானே சுற்றி வரார். நம்ம இந்த விளையாட்டில் மறந்துட்டோம். ரெங்காராட்டணும்னு பேர். கிராமத்தில் ரெங்காராட்டணம் வரும். ஸோ இது வந்து
இது வந்து ஆட்டோ பேலன்ஸ். ஸோ காற்றுக்கு இவ்வளோ வெயிட்டு, இரும்பு பிள்ளை எல்லாமே வெயிட்டு, இது காற்றுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் சுற்றி வரும். ஸோ இது வந்து இந்த பேலன்ஸ் கான்செப்ட் பேர் இதுக்கு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து காற்றுக்கு ஸ்லோ ஃபாஸ்ட், வேகமாக காற்றடிச்சா வேகமாக சுற்றும், ஸ்லோவாக காற்றடிச்சா ஸ்லோவாக சுற்றும். ஸோ சுற்றிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம எங்கேருந்து புறப்பட்டோமோ அங்கேருந்து வந்து அடையணும். ஸோ சிவனுடைய தலையிலேருந்து கங்காதேவி புறப்பட்டு காமதேவனுடைய மூலியமாக ஒரு மலை காடு எல்லாம் கடந்து பிள்ளையாரப்பா அவருடைய ஒரு கமண்டலத்துக்கு வருது. திருப்பி பிள்ளையாரப்பா அவருடைய சிவனுக்கே அபிஷேகம் பண்ணிடுறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம எங்கே புறப்பட்டோமோ அங்கேயே போய் சேர்ந்தடையணும். ஸோ அதுக்குள்ளார பக்தி வழிபாடுகள் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கான்செப்ட்டு. ஸோ இது எல்லாருக்கும் தெரியாது, பட் இருந்தாலும் சொன்னால் தான் புரியும். ஸோ இது வந்து பிள்ளையார் கிரிக்கெட் விளையாண்டாருன்னா எப்படி இருக்கும் இது. ஸோ பிள்ளையார் வந்து நீச்சல் குளத்தில் அவரே அவருடைய செல்ஃப் ரோமிங் போட்டில் போனார்னா எப்படி இருக்குன்ற ஒரு கான்செப்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி பிள்ளையார் போட்டிங்ஸில் செல்ஃப் ரோமிங்கில் போகிற மாதிரி இது ஒரு கான்செப்டில் வச்சுருக்கோம். இது திருச்சி ஸ்ரீரங்கத்திலுக்கு காவேரி வந்த கதை. காவேரி வந்த கதைன்னு எல்லோரும் படிச்சிருப்போம், ஒரு புஸ்தகம்லாம் கூட வச்சுருக்கோம். ஸோ இது எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு அசுரன் அரக்கன் காவேரியை ஒரு கமண்டலத்தில் கட்டி வச்சுட்டு இருக்கும்போது திருச்சியில் வந்த டயத்தில் சந்தி, அரக்கனாக இருந்தாலும் சந்தி பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் குழந்தையா பிள்ளையார் நிற்பார், நீ பார்த்துக்குப்பான்னு சொல்லிட்டு போவார், பிள்ளையாரப்பா தட்டி விட்டுடுவார். ஸோ அது வந்து காவேரியாக ஊற்றெடுத்து இன்றைக்கி நம்ம தமிழ்நாடை பாசனம் பண்ணிகிட்ருக்கு அந்த கான்செப்ட் இந்த பிள்ளையார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ், கிடைக்காது, பட் இருந்தாலும் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்குறோம். ஸோ இந்த பிள்ளையார் இது. ஸோ இந்த பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா, பிள்ளையார் அவரே சுற்றிக்கிறார். ஸோ நம்மளே சுற்றிக்கிறோம். நம்ம யானி காணி பாபாணி ஜென்மாந்திர பிரதட்சிணை பதே பதேன்னு சொல்கிற மாதிரி நம்மளே சுற்றிக்கிற மாதிரி பிள்ளையார் அவரே சுற்றிட்டு நம்மளால லோகக்ஷேமத்துக்கு ஆளாக்குறார். ஒரு பிள்ளையார் டான்ஸ் ஆடுறார், ஒரு பிள்ளையார் பைக்கில் போகிறார், டபுள்ஸ் போகிறார், ஒரு பெரிய பிள்ளையார் குட்டி பிள்ளையார் பைக்கில் தூக்கின்னு போகிறார், இன்னொரு பிள்ளையார் சைக்கிளில் போகிறார், இன்னொரு பிள்ளையார் ஒரு ஜீப்பில் போகிறார், இன்னொரு பிள்ளையார் குழந்த மாதிரி இதில் உட்காந்து விளையாண்டுட்டு போகிறார். ஸோ டெம்போவில் போகிறார், ஆட்டோவில் போகிறார், காரில் போகிறார். ஸோ பிள்ளையார் மூஞ்சி தூக்கிடுது, தேரில் வரார். ஸோ இவர் ட்ரெயினில் வரார். நம்ம வீட்டிலலாம் ஊஞ்சல் போட்டிருப்போம், நம்ம மட்டும்தான் ஊஞ்சல் ஆடணுமா என்ன? பிள்ளையார் ஊஞ்சல் ஆடினா எப்படி இருக்குன்றதுனால பிள்ளையாருக்கு ஒரு ஊஞ்சல் செட் பண்ணி ஊஞ்சலில் பிள்ளையார் ஆடினா எப்படி இருக்கும். ஸோ எல்லாமே பிள்ளையார், சர்வமும் பிள்ளையார் அப்படின்ற மாதிரி பிள்ளையார் அவரே கொழுக்கட்டையை எடுத்துன்னு சாப்பிட்டு நேற்று ஹாப்பி பர்த்டே கொண்டாடிட்டு அவர் கொழுக்கட்டையை எடுத்து அவர் சாப்பிட்டுட்டு மூஞ்சோருக்கும் கொடுத்துட்டு பிள்ளையார் வந்து ஜீப்பில் அவர் வந்து வண்டியில் போகிறார். ஸோ இன்னொரு பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா, வாழ்க்கையில் விட்டு கொடுத்தால் கெட்டு போவது இல்லை, விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. சீசான்ற விளையாட்டு, யார் வெயிட்டாக அமுக்குறாங்களோ அவங்கள மேலே ஜெயிப்பாங்க, பள்ளமாக இருக்கிறவங்க கீழே உட்காருவாங்க. பிள்ளையார் ஒரு தடவை ஜெயிக்கிறார், மூஞ்சோர் தோத்துறார். சரி பரவாயில்ல, மூஞ்சோரும் ஜெயிக்கட்டும்ன்றதுனால மூஞ்சோரை ஜெயிக்க வச்சு பிள்ளையார் தோற்று போகிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். இதில் ஒன்று உள்ளுக்குள்ளார ரொம்ப நிதானமாக அமைச்சிருக்கிறோம். ஸோ அந்தமாரி பிள்ளையார் யார் வராங்க, என்னென்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களான்றதை கணக்கெடுக்கிறதுக்காக பிள்ளையார் உட்காந்து கணக்கெடுத்துட்டு இருக்கார். ஸோ அது எல்லாமே வந்து பிள்ளையார் யார் வராங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்துட்டு இருக்கார். நேற்றுக்கு கணபதி ஹோமம் நடந்தது காலையில். பிள்ளையார் இன்று காலை பிள்ளையார் கணபதி ஹோமம் நடந்து கணபதி ஹோமத்தோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் சிப்பிக்குள் முத்துன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிப்பிக்குள் பிள்ளையார், ஒரு சிப்பியை திறந்தா பிள்ளையார் நம்மளெல்லாம் கண்ணை திறந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய பிள்ளையார் நம்ம மனமுருகி வேண்டணும்னு சொன்னோம்னா யானை கத்தும், யானை கத்துனா பிள்ளையார் எந்திரிச்சு நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவார். ஸோ நம்ம வந்து மனமுருகி வேண்டணும், வேண்டினால் அந்த பிள்ளையார் யானை கத்துனா எந்திரிச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி பிள்ளையாரும், ஒரு முத்துக்குள் பிள்ளையார், ஒரு சங்கல பிள்ளையார், ஒரு பெரிய திண்ணையில் படுத்து உறங்குற மாதிரி ஒரு பிள்ளையார். ஸோ ஃபோட்டோ வடிவல் பிள்ளையார். உலகத்தில் உள்ள எல்லா கோவில்கள், நம்ம இந்தியா மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும், எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ஊரில் உள்ள பிள்ளையார் ஃபோட்டோஸ், வீடியோஸ், அந்த மாதிரி எல்லாமே அதில் டிஸ்பிளேயில் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கிறோம். ஸோ மரத்தால் ஆன பிள்ளையார். மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மரம் இல்லை, பல வகையான மரங்கள். தேக்கு மரம், சந்தன மரம், அத்தி மரம், எருக்கம்பூ மரம், வெள்ளருக்கு, ஸோ அந்த மாதிரி விதவிதமான மரங்கள், எல்லா விதமான மரங்கள்லேயும் பிள்ளையார் டிஸ்பிளேயில் வச்சுருக்குறோம். ஸோ பித்தளையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா விதமான பித்தளை,
அந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன்ஸ் 27 வகையான நேச்சுரல் ஸ்டோன்ஸில் பிள்ளையார் வச்சுருக்கோம். 27 வகையான நேச்சுரல் ஸ்டோன்ஸில் மார்பிள், கிரானைட்ஸ், மரகதம், மாணிக்கம், கிரீன் அவெஞ்சர், ரோஸ் அவெஞ்சர், ரெட் அவெஞ்சர், தங்கம், வெள்ளி, அந்த மாதிரி எல்லா விதமான மெட்டீரியல்ஸ்லேயும் பிள்ளையார் வச்சுருக்கோம். ரெட் அவெஞ்சர், ரோஸ் அவெஞ்சர், அந்த மாதிரி எல்லா விதமான இதுலேயும் பிள்ளையார் வச்சுருக்கிறோம். ஸோ கண்ணாடியில் ஒரு பிள்ளையார் கான்செப்ட் பண்ணி ஒரு நெல் அறுவடை பண்ணால் எப்படி இருப்பார், விளையாடினா எப்படி இருப்பார், அந்த மாதிரி வகையான தன்னைத்தானே சுற்றி வந்தால் எப்படி இருப்பார், பிள்ளையார் பெருமாளாக இருந்தால் எப்படி இருப்பார், பிள்ளையார் சிவனாக இருந்தால் எப்படி இருப்பார், முருகனாக இருந்தால் எப்படி இருப்பார், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் நிறைய பண்ணியிருக்கும். ஸோ ஒரு சில பிள்ளையாரில் வந்து சர்வமும் பிள்ளையார் அப்படின்ற மாதிரி அவர் சக்தி ரூபத்தில் ஒரு பிள்ளையார், சக்தி பிள்ளையாராக இருக்கிற மாதிரியும், சிவன் அவருடைய ஸ்பெஷல் பிள்ளையார்கிட்ட இருக்கிற மாதிரியும், பெருமாள் அவருடைய நாமங்கள் பிள்ளையாரில் இருக்கிற மாதிரியும், ஆஞ்சநேயர் பிள்ளையார் ஸ்வரூபத்தில் இருக்கிற மாதிரியும், தாமரையில் வீட்டிற்கும் சரஸ்வதி பிள்ளையாரில் இருக்கிற மாதிரியும், அந்த மாதிரி எல்லாருமே பிள்ளையாருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து விநாயகர் சதுர்த்தி இன்னிலேருந்து ஆரம்பித்து 17ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அனுமதி இலவசம். காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், மத்தியானம் 4 மணிலேருந்து 8-9 மணி வரைக்கும் நடக்குது. எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி எல்லா உள்ள இறைவன் விநாயகர் பெருமானுடைய அருளை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குரோம்பேட் மணி டாக்ஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம். பார்க்கறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட எக்ஸ்பிளைன் பண்ண தம்பி ரொம்ப அழகாக பண்ணார். என்னோட நேம் பிரீத்தி. நாங்கள் மேடவாக்கம்லேருந்து வரோம். நியூஸ் சேனலில் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு தான் வந்தோம். விநாயகர் சதுர்த்தினாலே வந்து நம்ம விநாயகரை வந்து செலிப்ரேட் பண்ணுற நாள் தான். பட் இப்படி ஒன்று நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக நாங்கள் சென்னையிலே இருக்கோம். பட் எங்களுக்கு தெரியல. பட் இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்க பெரியவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து பாருங்கள். அதுவும் ஒன்று ஒரு சின்ன விநாயகருக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்குன்றதை வந்து அவர் ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் வந்தாலுமே யார் எங்கே கேட்டாலுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. என்னோட பொண்ணு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. சஷ்டிகா எப்படி என்ஜாய் பண்ணீங்க சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. பித்விகா எனக்கு வந்து ஆஸ்லக விநாயகர் பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ரொம்ப பிடிச்சிருக்குது. நல்லா இருக்கு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இன்னும் மேலே போய் அதெல்லாம் பார்த்துட்டு. சுஜய் சூப்பராக இருக்கு. எனக்கு வந்து அதுவும் அந்த தண்ணியில் இருக்காரு அவர், அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லா இருக்குது. நாங்கள் இங்கே தான் இருக்கோம் ஒரு 5 இயர்ஸாக. தெரியவே தெரியாது. லாஸ்ட் இயர் நாங்கள் பசங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணும்போது சார் சொல்லி தான் எங்களுக்கு தெரிய வந்தது. சரிங்க இந்த மாதிரி நான் பண்ணுற வருஷம் இந்த லாஸ்ட் இயர் மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த வருஷம் வி வாண்டட் டு சி. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இவ்வளோ விஷயத்த பாதுகாத்து ஒரு வருஷமும் அவர் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். நம்மளால் முடிஞ்சது வந்து பார்த்துட்டு எதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணணுன்றது தான் எங்களோட ஆசை. ஒரு பார்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. இட்ஸ் குட். ஆக்சுவலி நிறைய புது மெக்கானிசம், சின்ன மெக்கானிசமாக இருக்குது. எல்லாமே இவங்களே பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரும். ஸோ நல்லா இருக்குது. அங்கே அந்த விநாயகர் தண்ணியில் இருக்க விநாயகரும் இஸ் குட், இஸ் சூப்பர். ஆக்சுவலி இங்கே இந்த ரங்கராட்னம் அங்கே கிரிக்கெட் ஆடுற மாதிரி விநாயகர் வச்சுருக்காங்க. இட்ஸ் சூப்பர். ஆக்சுவலி குட், நல்லா இருக்கு. ஜாஸ்மிகா நேஷிகா சூப்பரா இருக்கு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த பீகாக் தான் பிடிச்சிருக்கா. உங்களுக்குமா? எங்களுக்கு அது தலையாட்டுறது இங்க இருக்கிற எல்லா விநாயகரும் ரொம்ப நல்லா இருந்தது. அதுல அந்த பீகாக் மாதிரி டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் போட் ஓட்டுற மாதிரி இருந்த விநாயகர் அதுவும் நல்லா இருந்தது. பசங்க நல்லா வெரைட்டியா பார்த்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருக்குங்க. நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி மேலும் மேலும் எதிர்பார்க்குறோம். பிள்ளையாருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். பொண்ணு கல்யாணம்லாம் இங்கே தான் நாங்கள் பண்ணிடுவோம். இவரோட சத்திரத்தை தான் பொண்ணு பையன் கல்யாணம் பண்ணோம். 2 பேருமே நல்லா வெல் செட்டில்டாக இருக்காங்க. ரொம்ப ராசியான சோல்ட்ரி. நல்லா ஆர்கனைஸ் பண்றாரு இவர். சூப்பரா இருக்கு. எவ்ரி இயர் அந்த போட் நல்லா இருக்கு. போட் நல்லா அட்ராக்டிவா இருக்கும். நல்லா இருக்கு. எல்லாமே ஒரு மாதிரி டிவைனாவும் இருக்கு. அட் த சேம் டைம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதுவாகவும் இருக்கு. அதனால குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஹலோ நிறைய உமாச்சி 10 சொல்லு. இது வருஷம் வந்து பார்க்குறோம். ஒவ்வொரு வாட்டி குழந்தைங்களுக்காக இப்போ நல்ல அருமையாக பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஒரு இது என்டர்டெயின்மெண்ட். அதை ரிலேட் பண்ணுற ஒரு ஆன்மீகத்தில் நல்லா இருக்கு. நான் கடந்த 4 வருஷமாக இங்கே வந்து பிள்ளையார் எக்ஸிபிஷன் பார்த்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப கிராண்டாக பண்ணுறாங்க.
போன வாட்டி 6000 பிள்ளையார் வச்சுருந்தாங்க, இந்த வாட்டி 21,000 பிள்ளையார் வச்சுருக்காங்க. அந்த போட் விநாயகர் இந்த வாட்டி ஸ்பெஷலு, ரொம்ப ஜோராக இருக்குது. மாப்பிள்ளை விநாயகர்லாம் வச்சுருக்காங்க. இன்னும் 2-3 ஸ்டார்ஸில் போய் பார்க்க போகிறோம். எப்போ இருந்தாலும் என் ஃபேமிலி ஃபுல்லாக இங்கே கூப்பிட்டு வந்துடுவேன். நான் ராஜகில் பக்கத்தில் இருக்கிறேன். எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வர்ற கஷ்டம்லாம் இங்கே கூப்பிட்டு வந்துடுவேன். ரொம்ப அழகா இருக்கு, வெரி நைஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, விநாயகர் சதுர்த்தி நல்ல பிரம்மாண்டமா நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என் பேர் மோகனகிருஷ்ணன். என் பேர் கோகுலகிருஷ்ணன். இந்த ஸ்பாட் வந்து எனக்கு வந்து பிடிச்சமான இடம். இது சின்ன வயசுலேருந்து நான் இங்கே வந்து அப்பப்போ சின்ன வயசில் வந்து இங்கே பார்த்துட்டு போவேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டு. இத்தனை பிள்ளையர் நான் கணேச சதுர்த்தி அப்பப்போ கணேச சதுர்த்தி வர்றப்பெல்லாம் இங்கே வந்து பார்த்துட்டு தான் போவேன். அப்பா கிட்ட அவ்வளோ அடம் பிடிப்பேன். ஸோ அதனால எனக்கு பிடிச்ச ஸ்பாட்டு. நல்லா இருக்கு. பசங்களுக்காக அவங்களுக்கு தே லைக் வெரி மச். அதனால ஐ தாட் ஒவ்வொரு இயரும் கூட்டின்னு வந்து காமிச்சிட்டு போவேன். 2 மணியோட முடியுதுங்கிறதுனால சரி குயிக்காக வந்து காமிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் ஆசை. அதான் போட்டு விநாயகர் நல்லா இருக்கும், அதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கோகுல் பாப்பா நீங்க சொல்லுங்க, ஏதாவது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? போட்டா எது? கோட்டு அந்த புள்ளியோட எனக்குலாம் அந்த புள்ளியோட இங்க பார்த்து சொல்லுவோம். எனக்கு புள்ளியோட வந்து ரொம்ப பிடிக்கும். எல்லா விதமான விநாயகரையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வித்தியாசமாக இருக்கிறது. நவீன காலத்துலேயும் இந்த மாதிரி பிள்ளையார் ஒரே இடத்துல இந்த 21,000 சிலைகளை வச்சிருக்கிறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. முக்கியமாக குழந்தைகளும் வயசானவர்களும் இதை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்கள வந்து பார்க்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு ரொம்ப நல்ல முயற்சி, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைகளுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராக இருக்கும். அவ்வளோ விநாயகரை பார்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருந்தது. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் ஐ சே பை ஃப்ரம் மணி டாக்ஸ்.